Good morning, champions. This is Professor Oswald from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Kinematics மிஷன்ல ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போறோம். I will share my screen. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ப்ரொஃப் சுரேந்திரன் நோட்ஸ் ஃபார் தியரி ஆஃப் மிஷின்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. இது வந்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதை ரெடி பண்ணேன். இப்போ நீங்க இந்த நோட்ஸ் வந்து என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷனை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் ஒன்று இருக்கு, இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா when motion between two elements of pair, ஒரு பேர்ல ரெண்டு எலிமெண்ட் இருக்கும், அதுல மோஷன் இருக்குன்னா when motion between two element of pair is in a definite direction அப்படின்னா அர்த்தம். டெஃபினைட்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் irrespective of the direction of force applied in it is known as completely constrained motion. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம ஒரு இன்புட்டை ஒரு எந்த திசையில இருந்து வேணா அப்ளை பண்ணலாம், ஆனா அவுட்புட் வந்து ஒரே திசையில் தான் நடக்கும். இன்புட்டுக்கு எத்தனை திசை வேணா இருக்கலாம், ஆனா அவுட்புட்டுக்கு டிசையர்டு திசை இருக்கணும் அப்படின்றது சிங்கிள் டைரக்ஷன் இருக்கணும்ன்றது தான் கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இன்புட் வந்து எந்த டைரக்ஷன்ல கொடுத்தாலும் அவுட்புட் வந்து மோர் தென் ஒன் டைரக்ஷன் தான் அது இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்னா ஸோ நம்ம பை வித் ஹெல்ப் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் மீன்ஸ் அந்த அன்கன்ஸ்ட்ரெயின்ட் கண்டிஷனை ஒரு கன்ஸ்ட்ரெயின்டா மாற்றணும் அப்படின்னா அது வந்து சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா when motion between two elements of force is possibly in more than one direction but is made to have motion only in one direction by using the external means. சரிங்க, by using some external means it is called successfully constrained motion சொல்லுவாங்க. இது வந்து ஃபுட் ஸ்டெப் பரிங் வந்து இதுக்கு உதாரணம் அப்படின்வாங்க. Piston, the internal conveyor is made to have only reciprocating motion due to the constraint of the piston pin. ஸோ பிஸ்டன் பின் போட்டனால தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷனாக வந்து மாறுது. ஸோ அதுவும் வந்து இதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கலாம். ஃபாலோவர் ஷாஃப்ட் இந்த ஃபுட் ஸ்டெப் பேரிங் தான் ஃபாலோவர் ஷாஃப்ட், இது ஃபுட் ஸ்டெப் பேரிங்கு, அதுவும் வந்து சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் எக்ஸாம்பிள். இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் பிட்வீன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பேர் இஸ் பாசிபிள் மோர் தென் ஒன் டைரக்ஷன், டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளைட் அப்படின்றது அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளைட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் நோன் அஸ் இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன். இது பார்த்தா சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட் இன் ரவுண்ட் பேரிங். இப்போ ரவுண்ட் பேரிங் சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட்ல இருக்குன்னா சுத்திக்கிட்டே சுத்தும், அதே சமயத்துல ஆடும் சுத்தும். ஒரு டெஃபினட் மோஷன் இல்லாம ஆடிக்கிட்டே சுத்தனா வச்சுக்கேன், அது டெஃபினட் மோஷன் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதான் வந்து 3 டைப் ஆஃப் மோஷன். நம்ம மோஷனை பத்தி தான் இந்த பாடத்துல படிக்க போறோம். ஸோ அதனால வந்து இந்த மோஷன் ரொம்ப முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் கண்டென்ட் வேணும்னா ப்ரொஃப் சுரேன் டாக் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ், டெக்னிக்கலா சாம்பியனா மாறுங்க.